ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். ஆர்மி வெல்ஃபேர் நியூஸ் தமிழ் யூடியூப் சேனல் வழியாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி. நாம இன்னைக்கு இந்த வீடியோவில் மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் முன்னாள் இராணுவத்தினர் உள்ளிட்ட அனைத்து ஓய்வூதியதாரர்களுக்கும் ஒரு முக்கியமான மற்றும் மகிழ்ச்சியான செய்தி ஒன்று வெளியாக இருக்குது. அதாவது வரும் ஜூலை 1, 2026 முதல் நமக்கான டிஏடிஆர் அகவிலைப்படி எவ்வளவு உயரப்போகுது அப்படிங்கிற இதை பத்தி அதிகாரப்பூர்வமான AACPAN அப்படின்னு சொல்லக்கூடிய குறியீட்டு விவரங்கள் இப்ப வெளியா இருக்குது. இந்த முறை அலுவலப்படியில ஒரு அதிரடி உயர்வு இருக்க போகுது. அது எவ்வளவு, அதனுடைய முழு விவரங்களை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. மத்திய தொழிலாளர் அமைச்சகம் சொல்லக்கூடிய மினிஸ்ட்ரி ஆஃப் லேபர் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் ஏப்ரல் 2026க்கான நுகர்வோர் விலை குறியீட்டு, அதாவது AACPAN அப்படின்னு சொல்றது, அதாவது ஆல் இண்டியா கஸ்டமர் பிரைஸ் இண்டெக்ஸ் நம்பர் சொல்லக்கூடிய இதனுடைய விலை குறியீட்டு வெளியிட்டு இருக்குது. மார்ச் மாதத்தினுடைய 149.1% இருந்த இந்த குறியீடு ஏப்ரல் மாதத்துல 0.8 பாயிண்ட் உயர்ந்து இப்போ 149.9% இருக்குது. இந்த எண்களை வச்சு நம்ம பார்க்க 7th பே கமிஷனுடைய அந்த டிஏ பிரகாரம் கால்குலேட்டர்ல கணக்கிடும் போது இப்போ டிஏ 62.52% எட்டி இருக்கு அப்படின்றத நம்ம இப்போ புரிஞ்சுக்க முடியுது. இப்ப நம்ம இதுல பார்த்தோம்னாலே தெரிஞ்சிருக்கோம். மார்ச் மாதத்துல இந்த AACPAN அதனுடைய குறியீடு 149.1% இருந்து இதை தோராயமா நம்ம டிஏ கணக்கு கால்குலேட் பண்ணும்போது 61.4% இருந்தது. ஏப்ரல் மாசம் இப்ப இருக்கிற இதனுடைய இது 0.8% அதிகமா இருக்குது. அதாவது இப்போ AACPAN குறியீடு 149.9% ஆயிருக்குது. அதனால டிஏ அப்ராக்சிமேட்லி 62.5% வந்திருக்குது. இப்போ நம்ம மே மாசம் 1 மந்த் இருக்குது. அதுல இப்ப இருக்கிற இதே ஆவரேஜ் இருந்தா கூட மினிமம் பாத்தீங்கன்னா இங்க ஆயிடும்னா 63.51 ஆயிடும். அப்படிங்கும்போது குறைந்தபட்சம் 3% டிஏ கிடைப்பதற்கான வழிவகைகள் இருக்கு அப்படின்னு தான் பார்க்க தெரிய வருது. அதே சமயம் இப்ப இருக்கிற விலைவாசி ஜூலை 2026 ஃபர்ஸ்ட் இதுல இருந்து எவ்வளவு கூடும் அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ நமக்கு இருக்கிற பெரிய கேள்வி இதுதான், ஜூலை எவ்வளவு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஒருவேளை வர்ற மே மாசம் மற்றும் ஜூன் மாசம் ஆகிய 2 மாதங்களுக்குமே இந்த AACPAN குறியீடு இதே அளவுல இருந்துச்சுன்னா நமக்கு 3% கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆனா இப்ப இருக்கிற விலைவாசிகள்லாம் வச்சு பார்க்கும்போது அடுத்த 2 மாதங்களில் குறியீடு இன்னும் அதிகமாகவே உயர்வதற்கான வாய்ப்புகள் அதிகம். அப்படி அதிகரிச்சுன்னா ஜூலை மாதத்துல நமக்கு 4% வரை டிஏ கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளது. அதாவது 62% இருந்து 64 நமக்கு டிஏடிஆர் கிடைக்கலாம். அதாவது நம்மளுக்கு கிடைக்க வேண்டியது பாத்தீங்கன்னா இப்ப இருக்கிற AACPAN கணக்குப்படி பார்த்தோம்னா மினிமம் 3% கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அதே சமயம் இப்ப இருக்கிற உயர்ந்து வர்ற விலைவாசி, இப்ப பார்த்திருப்பீங்க, சிலிண்டருடைய விலைவாசி விலை கூட்டிகிட்டே போகுது. இந்த பெட்ரோல் டீசலுடைய விலைகள் கூட்டிகிட்டே போகுது. இதெல்லாம் வச்சு கணக்குல பார்க்கும்போது விலை வர்றதுல மே ஜூன்ல பாத்தீங்கன்னா அதிகமாகும். அதனால 4% கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு தான் சொல்லி இருக்கிறதுல இது இப்போ ஏப்ரல் மாதம் ரிலீஸ் ஆன AACPAN குறியீடை அடிப்படையா வச்சுட்டு நம்ம இந்த வீடியோ போட்டிருக்கிறோம். அதுதான் நம்ம பைனலா சொல்ல போறது என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்ப இருக்கிறது பிரகாரமே AACPAN குறியீடு மே மாசத்துக்கும் வந்தது அப்படின்னா, மே ஜூனுக்கு வந்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு 3% மினிமம் டிஏடிஆர் கூடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆனா இப்ப இருக்கிற விலைவாசிகளை மையமா வச்சு பார்க்கும்போது கண்டிப்பா 4% டிஏடிஆர் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றதான் நம்ம இதுல சொல்ல வரோம். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நான் நினைக்கிறேன். இது போல ராணுவ நலன் சார்ந்த மற்றும் ஓய்வூதியர்களுக்கான முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இந்த வீடியோவை உங்க நண்பர்களுக்கும் வாட்ஸ்அப் குழுக்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.